ஹாய் கைஸ், வெல்கம் டு வினோத் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேன் அண்ட் ஏபிள். அதாவது கேனுக்கும் ஏபிளுக்குமான வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. போத் மீன் த சேம். அப்போ ஏன் நான் இந்த டாப்பிக்கை வச்சு பேசணும்? காரணம், இப்போ கண்ணு தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நம்ம சார் உங்களுக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க எவ்வளோ காண்டாவாங்களோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ காண்டாவாங்க. காரணம், கேன் ஏபிள் இது ரெண்டு வார்த்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. காரணம், ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று. ஸோ எப்படி தான் அப்போ நம்ம பேசுறது? சிம்பிள். ஒன்று ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சென்டென்ஸ் பிடிக்கலையா? ஐ ஆம் ஏபிள் டு டூ திஸ் அப்படின்னாது சொல்லுங்கள். அதை விட்டுட்டு கேன் ஏபிள் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு உங்கள் தலையில் நீங்களே சேர்த்து அள்ளி கொட்டிக்காதீங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோத். பாய்.